ஓ! எப்படியோ 100 விதமான கம்பி கட்டுற கதையெல்லாம் போட்டு நிம்மதியா ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சாச்சு. இனிமே நம்மள எவனாலையும் தடுக்க முடியாது. என்ன இந்த நம்பருக்கு கால் வருது? நம்ம தான் புது நம்பர் மாத்திட்டோமே. இந்த நம்பரை யாருக்கும் கொடுக்கவும் இல்ல. யாரா இருக்கும்? சந்துரு போன் அடிக்குது பாரு, எடு. என் போன் தான். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான்டா பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ், டேய் கையலோட கள்ளப்புருஷன் தான்டா நீ. ஏண்டா அர்ஜுன் எவ்வளவு தங்கமான மனுஷன், அவனுக்கு போய் துரோகம் பண்ண பாத்தியாடா? ஏய், அந்த பிரகாஷ் இல்லடா, உன் ஃப்ரெண்டு பிரகாஷ்டா. ஓ, அந்த பிரகாஷா? சரி, என்ன விஷயம் சொல்லு. ஏய், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எல்லாம் அனுப்புறேன், பார்க்கவே மாட்டேன்ற. ஏய், நான் என்னோட 8 இன்ஸ்டா ஐடி, 4 ஃபேஸ்புக் ஐடி, 2 ட்விட்டர் ஐடி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், பாஸ்வேர்டையும் மறந்துட்டேன். ஏன்டா? ஏய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் நான் என் வைஃப் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏய், நடிக்காதடா என்கிட்ட. ஏன்டா, உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணதெல்லாம் ஒய்ஃப் பார்த்துருவான்னு சொல்லி பயந்து தானே டெலிட் பண்ண. ரெண்டுத்துக்கும் தான். சரி, என்ன விஷயம்? மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா 2000 தேவைப்படுது, என் அக்கௌண்ட்ல போட்டு விட்றேன். காலம் கலிகாலமாய் போச்சு. கடன் கேட்கறவன்லாம் மிரட்டி கேட்கறான். கடன் கொடுத்தவன் திருப்பி வாங்குறதுக்காக கெஞ்சி கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு. என்னடா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? நீ அனுப்பலன்னு வச்சுக்கேன், உன் ஒய்ஃபு கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவேன். அனுப்பிட்டான். என்ன மச்சான் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிற? ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். அப்பப்போ கால் பண்ணுவேன், இதே மாதிரி கேட்பேன், போட்டு விட்டுரு சரியா? என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க? அட பாவி, கொடுத்த காசு பத்தலன்னு வீடு வரைக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சியா? இருறா உன்ன. ஏண்டா மானங்கட்ட பயல. ஐயோ, காவியா? நான் காவியா இல்ல. அனு, அக்ஷயா, ரேஷ்மா, ஜெனிஃபர், ஏய் சப்னா, இல்ல பார்வதி, அஸ்வினி. இல்ல. பேர் மறந்து போச்சு, நீ சொல்லிரு. டேய், யாரா நீ? இது வரைக்கும் போன்ல வாய்ஸ் கேட்டு எக்ஸ் யாருன்னு தெரியலன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முதல் வாட்டி எக்ஸ் நேர்ல வந்துமே பேரை மாத்தி சொல்றத இப்பதான் கேள்விப்படுறேன். சீ. இங்க பாரு, பயத்துல பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என் பொட்டாட்டி வேற மேலதான் இருக்கா. ஓ, உனக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சா? இப்போச்சும் ஒரே ஒருத்தி தானா, இல்ல 1-2 பேர் வச்சிருக்கியா? ஓ, விருப்பெத்ராலு. என் ஃப்ரெண்டு இந்த அட்ரஸ் தான் கொடுத்தா, அவளை பக்கம் தான் நான் வந்தேன். இங்க பாரு, இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. கல்யாணம் ஆனதுக்கு என் மாமனார் பிரசன்ட் பண்ணாரு. பிரசன்ட்லாம் பண்ணல, எங்க அப்பா தான் புதுமண தம்பதிகள் வந்தா 4 கிராம் கோல்டு ஃப்ரீயா தராங்கன்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி வாங்க வச்சான். ஐயோ, பயத்துல என்னமோ வளர்றானு. இங்க பாரு, இந்த ஏரியால எல்லா வீடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். நீ மாறி வந்திருப்ப, நீ போய் கேட்டு கண்டுபிடிச்சுக்கோ. ஹலோ. ஏய், அட்ரஸ் ஒழுங்கா சொல்றீ? நம்பர் 42 பிள்ளையார் கோயில் ஸ்ட்ரீட் டி. ஓ, 42 தானா? வரேன். ஏய், நீ இன்னும் போகல? ஏய், என்ன உள்ள வர? சிவ. ஏய் ஏய், என்ன நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க? ஐயோ, இங்க பாரு, மேலதான் என் பொண்டாட்டி இருக்கா. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும். டைம் பார்த்து பழி வாங்காத பூஜா. தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். டேய், நான் ஸ்னேகாடா. இங்க பாரு, நமக்கு பிரேக்கப் ஆகி ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காது. அதுக்குள்ள எல்லாத்தையுமே மறந்துட்டல? ஞாபகம் இருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி ஸ்னேகான ஒரு பொண்ணு லவ் பண்ணேன். இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ தான் பிரேக்கப் பண்ணி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஒண்ணு நீ என்ன பிரேக்கப் பண்ணி விட்டுருப்ப, இல்ல நான் உன்னை பிரேக்கப் பண்ணிருப்பேன். இது 2ல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க தான் எனக்கு முக்கியம். நீ என் கூட வாழணும்னு நினைக்கிற ஆசையை தயவு செஞ்சு இன்னையோட மறந்துரு. இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்துல லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா இப்போ தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்றியா ப்ளீஸ்? நிலா, நிலா நைட்டு வரும். இப்ப இந்த இடத்த காலி பண்ணுவோமா?